நான் சொல்கிற செய்தி 2 அரசர்கள் புத்தகம் 20வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இருக்கு. எசேக்கியா என்கிற ஒருவன் இருக்கிறான். எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், உடம்பு சரியில்லாம இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். யார் வழியா தெரியுமா? இறைவாக்கினர் எசாயா வழியாக. என்ன செய்தி தெரியுமா? எசாயா நேரா வந்து எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு. அவன் அரண்மனையில் இருக்கிறான். அவங்க கிட்ட சொல்றாரு, எசேக்கியா, உன் வீட்டில் இருக்கிற உன்னுடைய வேலைகள் எல்லாம் சீக்கிரம் செய்து முடித்து விடு. நீ உன் நோயிலிருந்து சுகம் பெற மாட்டாய். நீ சீக்கிரம் சாக போகிறாய். ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ சாக போற. அவர் சொல்லிட்டு எசாயா திரும்பி அந்த அரண்மனை விட்டு வெளியில நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அதற்குள்ள அந்த எசேக்கியா ஒரு 2 வரியில ஜெபிக்கிறார். எத்தனை வரியில? 2 வரி ஜெபம். பிரியமானவர்களை, ரொம்ப பெருசா ஜெபிக்கணும், பயங்கரமா ஜெபிச்சாதான் ஆண்டவர் பதில் தருவாருலாம் இல்ல. எத்தனை வரியில ஜெபிச்சார் எசேக்கியா? 2 வரி. எப்படி ஜெபிச்சார் தெரியுமா? அவர் என்ன பண்றாரு? முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கதறி அழுதார். ஏன் சுவர் பக்கமா? தான் அழுவதை மற்றவர்கள் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? நம்ம கண்ணீருக்கு மனுஷங்க மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. உண்மை, எழுதி வச்சுக்கோங்க பத்திர பேப்பர்ல. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெத்த பிள்ளைங்க கூட நம்ம அழுதா நம்ம கண்ணீருக்கு மரியாதையே கொடுக்காது. கரெக்டுங்களா? ரொம்ப அழுதா சீன் போடாதன்னு சொல்லுவேன் இப்ப இருக்கிற பிள்ளையெல்லாம். அவ்வளவுதான். என் அப்பா அம்மா எனக்காக ஏன் அழுகுறாங்க, என் மனைவி ஏன் அழுவுறா, என் கணவன் ஏன் அழுவுறான் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு பார்க்கறது இல்ல. மனிதர்கள் முன்னாடி அழாதீங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சுவர் பக்கமாய் திரும்பி கதறி அழுது 2 வரியில ஒரு ஜெபம் சொல்றார். அந்த ஜெபத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். ஆண்டவரே, உன் மீது நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் என்று உமக்கு தெரியாதா? ஆண்டவரே, நான் உம்மை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்று உமக்கு தெரியாதா? அவ்வளவுதான், அவ்வளவுதான் ஜெபம். ஆண்டவரே, உன் மீது நான் எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தேன் உங்களுக்கு தெரியாதாப்பா? நான் உன் மீது எவ்வளவு அன்பு செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு மறுபடியும் பைபிள்ல போட்டிருக்கு, கதறி அழுதார்னு போட்டிருக்கு. அந்த சொல்லிட்டு போனார்ல இறைவாக்கினர் எசாயா, சொல்லிட்டு அந்த அரண்மனையில பாதி தூரம் கூட போல ஆண்டவர் இன்னொரு பதில் கொடுத்தார். ஜெபத்தை எவ்வளவு குவிக்கா கேட்கிறார் பாருங்க ஆண்டவர். நேர்மையான பிள்ளைகள் ஜெபிச்ச ஆண்டவர் குவிக்கா உடனே இப்பதான் சொல்லிட்டு போறாரு எசாயா. ஆண்டவர் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறாருப்பா, நீ சாவ போற, வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிரு சொல்லிட்டு வெளியில கூட போல அந்த அரண்மனையை விட்டு ஆண்டவர் இன்னொரு செய்தி கொடுக்கிறாரு. எசாயா திரும்ப ஓடி வர்றார் எசேக்கியா கிட்ட. எசேக்கியா, ஆண்டவர் இன்னொரு செய்தி உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உன் மன்றாட்டை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார், உன்னை சுகப்படுத்துவார்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீ சாக மாட்டாய், இன்னும் 15 ஆண்டுகள் வாழ்வாய். நீங்க இந்த 3 ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நீங்க எப்ப கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட நேர்மையா ஜெபிச்சாலும் ஆண்டவர் உங்கள் மன்றாட்டை கேட்கிறார், உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை குணப்படுத்துவார்.